அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் காணொலிகள்லாம் போட்டு. இருந்தாலும் பரவாயில்ல. நவம்பர்ல இருந்து காணொலி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நிறைய காரியங்களை நம்ம இந்த நாட்களில் பேசணும்னு நினைச்சேன், பேச முடியல, வேலைப்பளு, நேரமின்மை. இருந்தாலும் இன்னைக்கு காலையில முழித்த உடனே ஒரு திருத்தொண்டர், என்னுடைய மறைமாவட்டத்தை சார்ந்தவர், ஒரு அண்ணா இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீராங்கனை குறித்து இன்னைக்கு எனக்கு அனுப்பியிருந்தார். அப்ப நான் காலையில பார்த்தேன், எப்பா தெரியாததை போட்டு எங்க பேச, யாருக்குன்னு நிறைய விஷயங்களை பேசணும்னு நினைச்சு பேசாம போச்சு, இதை போட்டு எங்க பேசப்ப எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா அன்பு மக்களே, இன்றைய நாள் முழுக்க எங்க திரும்பினாலும் நம்ம பார்க்கிற ஒரே நபரினுடைய பெயரும் புகைப்படமும், அது யார் அப்படின்னா இந்த ஜெமிமா ரொட்ரிகஸ். யார் இவங்க? ஏன் இவங்களை சுத்தி இவ்வளவுக்குள்ள இன்னைக்கு பேசப்படுறாங்க? குறிப்பாக இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த விளையாட்டு மைதானத்துல பேசியது சரியா தவறா அப்படிங்கிற பயங்கர விமர்சனம். ஏற்கனவே பல விமர்சனத்துக்கு உள்ளான ஆள் தான் அவங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய லைஃப்ல பார்க்க முடியுது. அதை குறித்து அந்த காணொலியை பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு குருவானவராக விளையாட்டுல மதத்தை கொண்டு வருவது சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில என்னுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். காணொலிக்கு முதல் முறையா வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல பல கருத்துக்களை இந்த உலகத்துல நடக்கிறது, நம்முடைய இந்திய நாட்டில் நடக்கிறதை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். யார் இந்த ஜெமிமா? 2000 பிறந்திருக்காங்க. இப்ப சரியா 25 வயது தான். இவங்களுடைய முழு பெயர் ஜெமிமா ஜெசிகா ரொட்ரிகஸ். இவங்க மும்பையில் பிறந்திருக்காங்க. நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. இவங்களுடைய அப்பா பெயர் இவான் ரொட்ரிகஸ். இவர் சின்ன வயதுல இருந்தே கிரிக்கெட் கோச்சா அந்த பகுதியில் இருந்திருக்காரு. அதனால தன்னுடைய 2 மகன், இந்த மகள் 3 பேரையுமே கிரிக்கெட்ல ரொம்ப ஆர்வமா வளர்த்திருக்காங்க. நிறைய சாதனைகள் இந்த ஜெசிகா பண்ணியிருக்காங்க. அண்டர் 19 கப்ல விளையாடி இருக்காங்க. கடந்த 2 முறை வேர்ல்டு கப்புக்காக நான் விளையாடுவேன் காத்திருந்து அவங்க நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த முறை எப்படியாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்திருக்கும் பொழுது கடந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதுவும் அவர்களுக்கு தன்னுடைய மதத்தின் பெயரால் கிறிஸ்தவல் அப்படிங்கிறனாலதான் பிரச்சனை. இப்ப அதே பெண் மீண்டுமாக நேத்து விளையாடி முடித்த பிறகு எல்லா புகழும் இயேசுவுக்கு தான், என் கூட இயேசு தான் இருந்தார் அப்படின்லாம் சொன்னது மட்டும் இல்லாம இயேசுக்கு நன்றி எல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு அழுது கடைசியா ஒரு விவிலிய வசனத்தையும் அவங்க கோட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப நல்லவங்க நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்கல்ல கொஞ்சம் பேர், அந்த முக்கியமான மதத்தை சார்ந்தவங்க, அந்த மதத்தை சார்ந்து அந்த மதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் வன்மத்தை கக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பெண் எல்லா இடத்துலயும் இப்படிதான் மத பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, போற இடத்துல எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப இதே தான் செஞ்சாப்ல அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக பல இடங்கள்ல பல விமர்சனங்கள், ட்ரோல், மீம்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. அன்பு மக்கள், நம்ம எந்த நாட்டில் இருக்கோம், எந்த ஆண்டுல இருக்கோம், ஆனா இன்னும் ஏன் நம்முடைய மனிதம் பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு மத்தியில இந்த பெண் செஞ்ச அந்த சாதனையை நம்ம சுருக்கமா பார்த்துடலாம். அன்பு மக்களை, இவர்கள் விளையாட்டுல நேத்து எதிர்கொண்ட அணி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி 338 ரன்களை அடிச்சிட்டாங்க. 339 அடித்தால் வெற்றி அப்படிங்கிற நேரத்துல இந்த பெண் மட்டும் தனியா நின்று வச்சு நொறுக்கி 127 ரன் அடிச்சு நாட் அவுட். கடைசி வரைக்கும் இவங்க நின்று நேற்று விளையாட்டை ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. இது என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப் மென், உலக கோப்பை கிரிக்கெட் மென் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனா பெண்களுடையதை யாருமே பெரிதா பார்க்கல. ஆனா இன்னைக்கு எல்லாருமே இதை பார்க்க வைத்து விட்டார்கள். அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஜெமிமா ரொட்ரிகஸ் அப்படின்னு சொன்னா கூட அது மிக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் உள்ள, இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இன்னைக்கு இந்த பெண்ணை குறித்தும் இந்த உலக மகளிர் கிரிக்கெட் அணியை குறித்து, நம்ம இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியை குறித்து தான் இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதற்கு பின்னால இந்த பெண்ணுடைய உழைப்பு மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஆஸ்திரேலியா டீம் அவ்வளவு எளிதான டீமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இந்தியா டீம் அவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராங்கா, இப்ப மென் இந்தியன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங், ஆனா விமன் இந்தியன் டீம் அந்த அளவு ஸ்ட்ராங் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா 200 ரன்னுக்கு மேல ஒரு டீம் அடிச்சு இந்தியா டீம் இது வரைக்கும் சேஸ் பண்ணதே இல்லை அப்படிங்கிறது வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 338 ரன், அதுவும் ஆஸ்திரேலியா டீம் இந்த கடந்த 15 மேட்ச்களை தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அவங்க நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க, செம்மையான டீம்ல அவங்க அந்த கோஆர்டினேஷன் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப 338 ரன், 200 ரன்னையே தாண்டவாத இந்தியா டீம் 338 ரன் எப்படி எடுக்கும் அப்படிங்கும்போது சைக்காலஜிக்கலா மொத்தமாவே எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க, இந்திய மகளிர் அணி கண்டிப்பாக தோல்வி தழுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பெண்ணுக்கு இது ஒரு வாழ்வா சாவா என்கின்ற போராட்டம். ஏன்னா நிறைய அவமானங்களை பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுலாம் வந்து விளையாடுறதுக்கு வரல, இது வந்து ரீல்ஸ் எடுக்க தான் வந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி பல ட்ரோல்ஸ். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஏமா நீ கிரிக்கெட் ஆட வந்தியா இல்லைன்னா ஆண்டவரை தூக்கி வச்சு கொண்டாட வந்தியா, எங்க பார்த்தாலும் கித்தார் தூக்கிட்டு போயிருந்தா, பாட்டு பாடுத, பிரேயர் அண்ட் வொர்ஷிப் நடத்திக்கிட்டு இருக்கிற, பைபிளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரோல். எல்லாத்துக்கும் மேல கடந்த ஆண்டு கார் ஜிம்கானா அப்படிங்கிற ஒரு கிளப் மும்பைல இருக்கு, மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்கக்கூடியது. இந்த பெண்ணினுடைய சாதனையை பார்த்து இவங்க இதுல ஒரு கௌரவ மெம்பரா உருவாக்கப்பட்டிருக்காங்க, சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த கார் ஜிம்கானா கிளப்பை வந்து தங்களுடைய தேவைகளுக்காக அங்க இருக்கிற ஒரு சில அறைகளை, ஹால்ஸை வந்து பயன்படுத்திக்கலாமா. அப்ப அப்படி பயன்படுத்தக்கூடிய நேரத்துல இவங்களுடைய அப்பா இவான் ரொட்ரிகஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு முறை தங்களுடைய ஃபேமிலி பிரேயர் மீட்டிங்காக அந்த கார் ஜிம்கானா கிளப்பை பயன்படுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. இவரும் அவருடைய அந்த மொத்த குடும்பமும் இதன் மூலமாக குறிவைக்கப்படுகிறார்கள். அது உங்களுக்கு மும்பை எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்னன்னா இவங்க பிரேயர் நடத்தல, மாறாக இவங்க வந்து மதம் மாற்ற கூட்டத்தை செய்யறாங்க, இதன் மூலமா நிறைய பேரை மதம் மாற்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல பயங்கரமான பிரச்சனைங்க.
பயங்கரமான பிரச்சனை வந்து ஜிம்கானா கிளப்ல இருந்து இந்த ஜெமிமா ரொட்ரிகஸையும் அவங்களுடைய குடும்பத்தையும் முற்றிலுமாக விளக்கிடுறாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது முற்றிலுமாக கொடுக்கப்பட மாட்டேங்குது. ஏன்னா இது ஆல்ரெடி அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. இவங்க கிறிஸ்தவத்தை பரப்புறாங்க, கிறிஸ்தவத்தை திணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பெயர்ல இவர்களுக்கு எல்லா இடமும் வாய்ப்புகள் தகர்க்கப்படுகிறது, வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. ஆனா இந்த பெண் எதுலையும் சலிக்கல. தான் யாரு அப்படிங்கிறத நல்லா உணர்ந்திருக்காங்க. அதே போல என்னை யார் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறா, என் இயேசு என்ன வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் தெளிவா அதனால இன்னைக்கு இவங்க எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபராக மாறிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உண்மையிலேயே ஆண்டவர் இவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இவர் ஆண்டவரை தொடர்ந்து மகிமைப்படுத்தி கொண்டே இருந்ததுனால இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம குறிப்பா இந்தியா போன்ற நாட்டில் நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவை பின்பற்றுகிறவன் அப்படின்னு சொல்றது நம்ம வெட்கப்படுவதாக நினைக்கிறோம். இல்ல, வெட்கப்படவே கூடாது. நம் ஆண்டவர் ஒரு பொழுதும் நம்மை அவர் வாளாக்க மாட்டார், மாறாக தலையாக்குவார், நம்மை அவர் உயர்த்துவார் அப்படிங்கிறத இந்த பெண் நமக்கு மிக தெளிவாக காமிச்சிட்டாங்க. அன்பு மக்களே, இந்த விளையாட்டு இது போன்ற இடங்கள்ல இதே போல பேசுவது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதற்காக தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாகிஸ்தானுக்கான ஒரு போட்டி நடந்தது. அதுல நிறைய பேர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அது கண்டிக்கத்தக்கது. எது கண்டிக்கத்தக்கது? இஸ்லாமிய சகோதரர்கள் விளையாடும் பொழுது நீங்க ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வதனால நீங்க உங்களுடைய கடவுளை நீங்க மகிமைப்படுத்தவே இல்லை, மாறாக மற்றவருடைய மதத்தை நீங்கள் புண்படுத்துகிறீர்கள். ஆனா இந்த பெண் செய்தது சரி. இது ஒருவேளை ஒரு இஸ்லாமியர் எல்லாமே கடவுளுக்கு தான், எல்லாமே அல்லாஹ் அப்படி சொல்லியிருந்தாலும் நான் கைதட்டி வாழ்த்து தெரிவித்திருப்பேன். அதே போல ஒரு இந்து சகோதரர் இந்த விளையாட்டு முடிஞ்சு அவர் தான் அவருக்கு காரணமா இருக்குது, அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது எல்லாமே ஜெய் ஸ்ரீராம் அல்லது அவர் என்ன நம்பிக்கை கொண்டு இருக்கிறாரோ, எந்த கடவுளை அவர் நம்புறாரோ அதை அவர் புகழ்ந்து பேசினார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கும் ஹேட்ஸ்அப் கொடுக்கலாம். அதே தான் இன்னைக்கு இந்த ஜெமிமா பண்ணியிருக்காங்க, நிரூபிச்சு காமிக்காங்க. அவங்க சும்மா கத்தி கூச்சல் போடல, ஒரு கடவுளை மகிமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கடவுளை புண்படுத்தல. இங்க எங்கேயுமே அவர் யாரையும் புண்படுத்தல. என் கடவுள் என் கூட இருந்தாரு, என்னால இது முடியவே செய்யாது அப்படின்னு நான் நினைச்சு நான் தளர்ந்து போகும் பொழுது என் கைகளை வலுப்படுத்துறாரு, என் கூட நின்று அவரு போரிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த முக்கியமான ஒரு விடயம் இங்க இருக்கு மக்களை. இவங்க 50 ரன் எடுக்கும் பொழுதும் சரி, 100 ரன் எடுக்கும் பொழுதும் சரி, அவங்க வெற்றி நான் சாதிச்சிட்டேன். ஏன்னா எல்லாருமே நீங்க பாத்துட்டு 50 அடிச்சோன்னா கையை தூக்குவாங்க, காலை தூக்குவாங்க, அப்படி இப்படின்னு கொண்டாடுவாங்க. 100 சொல்லவே வேண்டாம். ஆனா அந்த பெண்மணி அமைதியா இருந்தாங்க. கடைசியா வெற்றி பெற்ற பிறகு முழந்தால் படியிட்டு கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. அங்கதான் இவங்களுடைய அந்த ஃபெய்த் அப்படிங்கிறது இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஃபெய்த் எல்லாம் காமிக்க கூடாதுப்பா, நான் சமூக நீதி பேசுவேன்ப்பா, ஜாதியை பத்தி பேச மாட்டேன்ப்பா, ஜாதிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட நபர்கள் தான் ஜாதிக்குள்ள கிடப்பாங்க, ஊறி கிடப்பாங்க. அதே போல மதத்துக்குள்ள ஊறி கிடப்பாங்க. நான் எல்லாரையும் சமமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அப்படிப்பட்ட நபர்கள் தான் அடுத்த மதத்தை வன்மத்தை கக்குவாங்க. அடுத்தவன் ஜாதி மீது இருக்க அந்த வன்மத்தை இந்த விதத்தில் இந்த ஜெமிமா பண்ணியது முற்றிலும் சரி. இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. உண்மையிலேயே ஆண்டவரை அவள் மகிமைப்படுத்தியிருக்கிறார். காரணம், நம் ஆண்டவர் அவளை மகிமைப்படுத்தி விட்டார். உண்மையிலேயே அந்த போர் நேற்று நடந்தது ஒரு போர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு நான் சொன்னேன், ஆஸ்திரேலியா டீம் எவ்வளவு வலுவான நிலையில இருந்துச்சு. அப்படிப்பட்டதை ஒரு எளிமையான ஒரு இந்தியா டீம் வின் ஆயிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே கடவுளுடைய கரம் அங்க இருந்தது. கடவுள் இந்த பெண்ணை ஒரு கருவியாக பயன்படுத்தினார் அப்படிங்கிறத நம்மளால உணர முடிகிறது. அன்பு மக்களே, இந்த பெண்ணினுடைய இந்த நிகழ்வுல இருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்கள் முன்பாக பதிவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1, வேதனை. நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள் இவையெல்லாம் முடிவு அல்ல. அது இன்னும் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே நான் என் மக்களிடம் சொல்லக்கூடியது, இஃப் there is Good Friday, there is Pascha Sunday. பெரிய வெள்ளி, பாடுகளின் வெள்ளி அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா உயிர்ப்பின் மகிமையான ஞாயிறு என்பது உண்டு. 2வது, கடவுள் ஒரு விடயத்தை தாமதித்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு தருவதற்கு அவர் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார் அப்படின்னா கவலையே படாதுங்க. உங்களுக்கு தரும்போது அவர் சிறப்பா தருவார். மற்ற யாருக்கும் தராத விதத்துல உங்களுக்கு தருவாரு. உங்களை எழுந்து பிரகாசிக்க செய்வார். 3வது, பவுலடியார் சொல்வார் இல்லையா, என்னுடைய பலவீனத்துல தான் அவருடைய பலம் வெளிப்படும். இன்னைக்கு இந்த பெண் ரொம்ப தெளிவான ஒரு எடுத்துக்காட்டு. ஐ ஆம் வீக், நான் ரொம்ப வல்னரபிளா இருந்தேன். ஆனா அந்த நேரத்திலையும் என் கடவுள் என் கையை பிடிச்சி யுத்தம் செஞ்சார். அதேபோல் நீங்க எப்பெல்லாம் வீக்கா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் கடவுள்கிட்ட முற்றிலும் உங்களை சரண்டர் பண்ணிடுங்க, அவர் உங்களை பார்த்துக்கிடுவார். அன்பு மக்களே, இன்னொரு காணொலியோட உங்கள்கிட்ட பேசுறேன். அதுவரையில இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். காட் பிளஸ் யூ.